மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்று நிறைவு பெற்ற நேரத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த போராட்டம் 3ஆம் தேதி பெரிய ஒரு மக்கள் போராட்டமாக நடைபெற போறது என்று நாங்கள் சமூக ஊடகங்கள்ல சரி பத்திரிகைகள்ல சரி அறிவித்தல் விட்டதை தொடர்ந்து பல பேர் பல முனைப்புகளை எடுத்திருந்தார்கள் இந்த போராட்டத்தை நீத்து போச்சுறதுக்கு. அதுல ஒன்று இந்த போலி முகநூல் கணக்குகளை சொல்லலாம், மற்றது திட்டமிட்டு அரசால் இறக்கப்பட்ட அந்த கைக்கூலிகளை சொல்லலாம். அதை அடுத்து அரசாங்க நான் அதை சொல்லலாம தெரியல, ஆனா எங்க மாவட்ட செயலகத்தால எங்களை காணி உரிமையாளர்கள் கூப்பிடுற கூட்டம் நடந்தது. இதுவரை காலம் நாங்க 36 மாதமா போராடைக்குள்ள மாவட்ட செயலகம் எங்களை கூப்பிட இல்லை. ஆனா நாங்க இறுதியாக நடத்தியிருந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ந்து மாவட்ட செயலகங்களை அவசரமாக அழைத்து சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட போது எம்மால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் எதுவுமே கருத்தில் கொள்ளப்படாது. அவர்களால் ஒரு திட்ட வரைவு ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களை ஆமோதிக்க வைத்தனர். அந்த நேரம் கூட அதுவுமே ஒரு இறுதி திட்டமாக அல்லாது அந்த விகாரா சம்பந்தப்பட்ட இந்த பௌத்த துறவி என்று நான் அவரை சொல்றது இந்த இடத்துல பொருத்தம் இல்லை என்று நினைக்கிறேன். இந்த துறவி என்று சொன்னா உண்மையா அந்த மண் மீதோ பெண் மீதோ பொன் மீதோ எதுவும் மீதுமே ஆசை இல்லாத ஒரு அன்பு பண்பு எல்லாத்திலையும் இருக்கிற ஒரு ஆள் தான் துறவி என்று சொல்லலாம். ஆகவே அந்த துறவி என்ற வார்த்தையை நாங்க விடுவோம். அந்த விகாராதிபதியிட்ட சம்மதம் எடுக்க வேணும். அவர் அவற்ற மேலிடத்துல அவற்ற பொறுப்பான சங்கங்கள்ல சம்மதம் எடுத்து தான் இந்த காணிகளை விடுவிக்க முடியும் என்று சொல்லி கூறப்பட்ட நிலையில அவர்கள் இந்த காணி உரிமையாளர்கள் கச்சேரிக்கு வெளியில அடுத்த நிமிடமே ஒரு அறிக்கை மாவட்ட செயலக முகநூல்ல போடப்படுகிறது. காணி உரிமையாளருடன் இணக்கம் பகுதியாக காணிகள் விடுவிக்கிறதுக்கு தீர்மானம் எட்டப்பட்டது. காணி உரிமையாளர்கள் சம்மதம் தெரிவித்தாங்க. இதை ஒரு பெரிய ஒரு இதாத்தான் நாங்க யோசிக்கிறோம் இந்த போராட்டத்தை நீத்து போக செய்யறதுக்காக. இன்றைக்கு பல பேர் என்னோட உரையாடினர்கள் கூறியிருந்தார்கள், நிறைய பேர் வருவதற்கு தயாராக இருந்த நிலையில் இந்த செய்தித்தாள்களில் இந்த தகவலானது அந்த தையீட்டிலே பிரச்சனை அனைத்தும் முடிக்கப்பட்டு விட்டன என்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது வெளியுலகில். அதால எத்தனையோ பேர் உண்மையா நம்பி இருக்காங்க அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. இப்படி கன பேர் முதலாவது அந்த சட்டத்துக்கு ஏன் போயிலையே கேஸ் போடல, உறுதி இருந்தா கேஸ் போடலாம் தானே என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் நாங்க நிறைய தரம் அதுக்குரிய விளக்கங்கள் சொல்லிட்டோமே. நாங்கள் சட்டத்தை நாடையிலே எங்களுக்கு சட்டத்துல நம்பிக்கை இல்லை, அதுக்குரிய ஸ்பெஷலா அவங்க அரசியலமைப்பு சட்டத்துல என்னென்ன உறுப்புரிமைகள் இருக்குன்னு சொல்லி விளக்கங்கள் நாங்க நிறைய இடத்துல கொடுத்தும் அவர்களுக்கு அது விளங்குவதற்கான மனோநிலைகள் இல்லையோ அல்லது அதுக்குரிய அறிவு மட்டங்கள் போதாதோ எனக்கு தெரியவில்லை. மெத்த படித்தவர்கள் கன பேர் தான் இவ்வாறான கேள்விகளை கேட்கிறார்கள். அடுத்தது என்னொன்றை விளங்கிக் கொள்ள வேணும், போராடுபவர்களில் கன பேருக்கு உறுதி இல்லை, ஓரிருவரிடம் தான் உறுதி இருக்கிறது. இப்ப நான் போராட சொல்லினா உண்ட பேர்ல உறுதி இல்ல, எனக்கு எந்த மாமாண்ட பேர்ல உறுதி இருக்குது. ஆமி பிடிச்சிருக்கிற உறுதி எந்த பேர்ல அந்த விடுவிக்க முதல்ல யாருமே எழுத மாட்டேன். மற்றது எந்த குடும்பத்துல ஒருத்தனுக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்க 5 பேரும் சேர்ந்து போராடுவேமே ஒழிய இப்ப நான் ரோட்ல வைக்கிற ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு வைப்போம். அப்ப அந்த இடத்துல எனக்காக எனது குடும்பத்தவர் அந்த இடத்துல ஒரு விவாதங்கள்ல ஈடுபடைக்க உனக்கு ஒடிச்சவன் நீ ஏன் கதைக்கிறேன் மாதிரியான ஒரு செயற்பாடுதான் உண்ட பேர்லயோ காணி இருக்கு, நீ ஏன் கதைக்கிறேன் கேட்கிற ஆளுக்கு நான் ஒரு பதில சொல்லிவிடுறேன். மற்றது கச்சேரியில் எங்களுக்கு கூறப்பட்டது வின் சிச்சுவேஷன். 2 தரப்பு நியாயங்களையும் நாங்க கேட்டு நீதியமைச்சர்களுக்கு கூறப்பட்டது மட்டும் இருதரப்பு நியாயங்களையும் ஆராய்ந்து 2 தரப்புக்கும் பங்கம் இல்லாத பாதிப்பு இல்லாத ஒரு தீர்வை தரப்போறோம் தான் சொல்லியிருந்தாங்க. இங்க 2 தரப்பு கதைக்கு இடம் இல்ல, பாதிக்கப்பட்டது நாங்கள் எங்கட காணியை நீங்க அடாத்தா பிடிச்சிருக்கீங்க. ஆகவே எங்கட பக்கம் நியாயம் இருக்குது, முழு காணியும் எங்களுக்கு பெற்று தரப்பட வேண்டும். மற்றது அந்த எங்கள்கிட்ட உறுதி இருக்கா காணி இருக்கான்னு செக் பண்ணாம ஒவ்வொரு தரட்டையும் செக் பண்ணி தாய் உறுதி தோம்பெல்லாம் செக் பண்ணி அதுவும் ஒவ்வொரு தரம் உங்கள்ட்ட ஒரு டாக்குமெண்ட் கீப் பண்ற ஒரு அணுகுமுறையே இல்லை, உங்கள்ட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸே இல்லை. இதுல இன்றைக்கு கேட்டுட்டு போறீங்க, நாளைக்கு திருப்பி ஆவணங்களை கொண்டு வாண்டு கேட்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு இலகுவான வழி சொல்லித்தாரேன். அதுல ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த அந்த பௌத்த பீடத்திட்ட கேளுங்க உறுதி இருக்காண்டு. அவர்கள்ட்ட இல்லாத விட அந்த காணியை விடுவீங்க. யார் அந்த காணிக்கு இருக்கோ நாங்கள் எங்கட வாட்டில எங்கட உறுதியோட சேவையரை கொண்டு அளந்து நாங்க எங்கட காணியை எடுத்துக்கொள்வோம். மற்றது 1706ஆம் ஆண்டே ஒல்லாந்தர் காலத்துல ஒரு சட்டமூலம் இயற்ற வழக்கிடைக்க இந்த இடத்துல வழக்காரா இருந்த ஒரு சட்டத்தை மீற மாட்டோம்னு சொல்லி அந்த மக்கள் போராடின இடத்துலதான் அந்த தேச வளமை சட்டம் அந்த வழக்காரே ஒரு சட்ட மூலமாக இயற்றப்பட்டது. அப்ப கிட்டத்தட்ட 320 வருஷம் எங்கட தேச வளமை சட்டம் இருக்குது. அந்த இடத்துல இப்ப இவன் சொல்லி தேவநம்பிய தேசம் காலத்து விகாரியம் அந்த 320 வருஷ காலப்பகுதிக்கு எந்த இடத்துலயுமே அது குறிப்பிடப்படவில்லை. தோல்பொருள் சின்னம் என்று சொன்னா கூட நீங்க புது விகாரியோட கட்டையில அந்த அழிவடைந்த சின்னங்களை பாதுகாக்கணுமே ஒழிய அந்த இடத்துல எந்த ஒரு புது கட்டுமானமுமே நீங்க கட்டலாம். இப்படி எந்த ஒரு பதிவுமே இந்த விகாரைக்கு இல்லை. அப்ப அந்த இடத்துல இது அப்பட்டமான உண்மை இது தமிழர்கிட்ட பூர்வீக நிலங்கள். மற்றது எங்களுக்கு மாற்று காணி வேணும். பூர்வீக நிலம்ன்றதுக்கு ஒரு பெருமதி இருக்கு. அந்த பெருமதி எனக்கும் இருக்கு உங்களுக்கு
எங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. நான் உழைச்சு நான் ஆசையா கல் மண் சீமெந்து சேர்த்து உழைச்சு கட்டின வீட்டுக்கும் அந்த வீட்டை பறிச்சு கொண்டு இன்னொருத்தருடைய ஒரு மாட மாளிகை தந்தா கூட அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. என் பூர்வீக நிலத்துக்குரிய பெருமதியை எல்லாரும் விளங்கி கொள்ள வேணும். எங்கட நிலத்தை தான் எங்களுக்கு திருப்பி நாங்க ஒரு குழி கூட நாங்க எக்ஸ்ட்ராவா உங்கள்ட்ட கேட்கல, இந்த ஒரு இதுவுமே கேட்கல. எங்கட காணியை திருப்பி தர வேணும் தான் கேட்டுக்கொள்கிறோம். மற்றது இந்த இந்தியான் இந்த போராட்டத்துக்கு நாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விடுத்த அறிக்கைக்காக அந்த பல திருப்பு முனைகள் திசை திருப்பும் பல நேற்று இரவு கூட அவசரமாக பல அரச கைக்குலிகள் பலவாறான போஸ்டுகள் எழுதி பிரசுரித்திருந்தார்கள் இந்த போராட்டம் நீத்து போக செய்வதற்கா. அது அனைத்தையும் மீறி எங்களுக்கு பெருமளவான மக்கள் ஆதரவு தந்திருந்தார்கள். அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு பலமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த மண்ணை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மீட்டெடுக்கும் வரை எங்களோட போராட்டம் ஓயாம தொடர வேண்டும். அதுக்கு அனைத்து மக்களுமே எங்களுக்கு பங்களிப்பாக இருக்க வேண்டும். இன்று எனக்கு நடந்த இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக கருதாம இது கட்டாயம் ஒரு இனத்தின் பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆகவே சகல மக்களும் எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தந்த பேராதரவுக்கு ஒரு பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த போராட்டம் அடுத்தது 31 மாத காலமாக எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாம தொடர்ந்து நாங்கள் கொண்டு போறதுதான் இதுக்கு ஒரு தீர்வு எட்டுறதுக்கான ஒரு வழியா இருந்தது. ஓரிரு மாதங்கள்ல நாங்கள் களைத்து போயிருந்தால் இந்த கதை வந்து அப்படியே நீத்து போயிருக்கும். அந்த போராட்டத்தை 30 மாதமாக தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்றங்களோட பக்கபலமாக நின்றிருந்தார்கள். அதோடு இப்போது எல்லா அரசியல் ஓரிரு கட்சிகளை தவிர சுயேட்சை கட்சிகளை தவிர பல அரசியல் கட்சிகள் எங்களுடன் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதை கூட பொறுக்காம 7 வருஷ காலமும் இந்த அரசியல் தலைமைகள் விட்ட பிள்ளைதான் இன்றைக்கு இந்த விகாரை என்று சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் கேட்டுகள் சரி 7 வருஷ காலம் எங்க தலைமைகள் பிள்ளை விட்டுட்டீங்க, அதுக்கு நாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்யறது? மக்கள் நாங்கள் என்ன செய்யலாம்? இப்ப என்ன செய்யலாம்? 7 வருஷமாக பிள்ளை விட்டுட்டீங்க சொல்லி நாங்க எங்க காணியை விட்டுட்டு போற அளவுக்கு நாங்கள் புத்தனம் இல்ல தியாகியும் இல்ல துறவியும் இல்ல. எங்கட காணி எங்களுக்கு வேணும். எங்களோட சேர்ந்து நின்று போராடுங்கோ. சேர்ந்து நின்று போராட இயலாதாக தயவு செய்து எதிர்கருத்துக்களை தட்டி திட்டமிட்டு இறக்கப்பட்டாக்களை பற்றி நான் கதைக்க வரையில அவையோட தொழில சிறப்பா செய்யறதுல நிப்பினும் மற்றும்படி அந்த மன அளவில் ஆதரவு உள்ள ஆட்கள் தயவு செய்து எங்கட காணொலிகளை சமூக வலைத்தளங்களை பகிருங்கோ. எத்தனையோ பேர் தொழில்நுட்ப வல்லுநர்களா இருக்கீங்க, கணனி தொழில்நுட்பவியலாளர்களா இருக்கிறீங்க. தயவு செய்து ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி விடுங்க. ட்ரெண்டிங் ஆக்கி எல்லா இடமும் தையிட்டி என்று ஒலிக்கத்தான் எங்களோட போராட்டம் மேலும் வலுப்பெற்று எல்லா மூல முடுக்கில இருந்தவங்களுக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள். அந்த ஆதரவு எங்களுக்கு கட்டாயம் தேவை. வந்த ஆக்களுக்கு ஒரு பெரிய நன்றி, ஊடகங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடப்படுகிறேன்.